டோர் ஓப்பன் பண்ண அந்த பையனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக். பழனிசாமி இவருக்கு 58 வயசாச்சு. இவர் வெல்டிங் ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துட்டு வர்றாரு. இவருக்கு 2 பசங்க. காசு பணம் இல்லைனாலும் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கிற ஒரு ஃபேமிலி. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு 2 மணி இருக்கும். பழனிசாமி இவரு ரெஸ்ட்டும் போலான்னு சொல்லி போறாரு. பின்னாடியே இவரோட சின்ன பையன் ரெஸ்ட்டும் போலான்னு சொல்லி இவனும் பின்னாடியே போறான். சின்ன பையனுக்கு உங்களோட அப்பா உள்ள இருக்காங்கன்னு தெரியல, அதனால டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டான். டோர் ஓப்பன் பண்ண அந்த பையனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக். அவங்க அப்பாவுக்கு யூரின் ஃபுல்லா பிளட்டா போயிட்டு இருந்திருக்கு. இந்த பையன், என்னப்பா உங்களுக்கு இப்படி பிளட்டா போகுது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கறான். அதுக்கு அவங்க அப்பா, இது எனக்கு 2 மாசமா போயிட்டு இருக்குப்பா, இது சூடுனாலதான் வருது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. அந்த பையனுக்கு இது சரியா படல. மார்னிங் அந்த பையன் அம்மா கிட்டயும் அண்ணா கிட்டயும் இந்த மாதிரி சொல்றான். இதை கேட்டு அவங்க ரொம்பவே பயந்து போறாங்க. இவங்க கிட்ட அவ்வளோ காசும் கிடையாது. காசு இல்லாம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜிஹெச்க்கு கூட்டிட்டு போறாங்க. பிளட் டெஸ்ட்ல எடுக்கிறாங்க, ஆனா என்னன்னு சரியா கண்டுபிடிக்கவே முடியல. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, ஆனா இவருக்கு எதுவுமே சரியாகல. இவருக்கு யூரின்ல இன்னும் பிளட் போயிட்டே தான் இருந்திருக்கு. பிளட் போயிட்டே இருக்கிறனால இவர் பாடி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டா மாற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் இவரை சென்னை ஜிஹெச்க்கு கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி இவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. சென்னை ஜிஹெச்சுக்கு அந்த சின்ன பையனும் அவங்க அம்மா மட்டும் போறாங்க. அவனோட அண்ணா கோயம்புத்தூர்ல இருந்து வேலை பார்க்கணும்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. வேலைக்கு போனாதான் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. சென்னை ஜிஹெச்ல இவர் அட்மிட் பண்றாங்க. 2 மாசம் இவங்க அங்கேயே தங்குற மாதிரி ஆயிருது. கடைசியா இவருக்கு ஸ்கேன்ல கிட்னியில ஒரு திசு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. பயாப்சி பண்றாங்க. பயாப்சி ரிப்போர்ட்ல இவருக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. டாக்டர் இவருக்கு கிட்னி ரிமூவ் பண்ணணும், ரிமூவ் பண்ணலைன்னா இவருக்கு இருக்கிற கேன்சர் இவர் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே பரவிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. உடனே இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்கிறார். இதை கேட்டு அந்த 2 பேருமே ரொம்பவே பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் ஓகே, இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுங்க, இவர் சரியானா போதும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் தேட்டர் முன்னாடி டாக்டர் என்ன வந்து சொல்லுவாரோ ஏது வந்து சொல்லுவாரோ ரொம்ப பயத்துலேயே நின்றுட்டு இருந்திருக்காங்க. டாக்டர் வராரு, இவருக்கு நாங்கள் கிட்னி ரிமூவ் பண்ணிட்டோம், இவருக்கு அந்த கேன்சர்